அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாவட்டம் சம்பந்தமாக அனைத்து துறைகள் சார்பாக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், அது திஷா கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறைகள் சார்பாக அவங்களுடைய கோஆர்டினேஷனுக்காக, அதாவது என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதில் என்னென்ன திட்டங்கள் இப்போ நடைமுறையில் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்குது. பட் அனைத்து துறைகள், இப்போ ஹைவேஸ், பிடபிள்யூ, கல்வித்துறை, அப்புறம் ஆர்என்டி, டபிள்யூஆர்டி, அனைத்து துறைகள் சார்பும் கார்பரேஷன் எல்லா இதில் பெண்டிங் இஷ்யூ என்னென்ன இருக்குன்னு சொல்லி, ஆனால் அதுக்கான ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் இன்றைக்கி நடைபெற்றது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் கண்டிப்பாக எதெல்லாம் பெண்டிங் இருக்குது, என்னென்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் நடுவில் என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்குது அனைத்தும் பேசப்பட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றது. கண்டிப்பாக மதுரை மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து விவாதிக்கப்பட்டது. கண்டிப்பாக வர காலங்களில் எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இல்லை, இந்த திஷா மீட்டிங்லன்னு ஒரு சில விதிமுறைகள். ஸோ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதில் பேசுவதற்கு இல்லை, இதில் என்ன கடந்த காலங்கள் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அது அனைத்து எல்லா எம்பிக்களும் இருந்தாங்க, அனைத்து கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க, மேயரும் இருந்தாங்க, அனைவரும் இருந்தாங்க. ஸோ இது எந்தவித ஒரு இப்போ எங்களுக்கு தேவையான நடைமுறையோ இல்லை மற்றவர்களுக்கு தேவையான நடைமுறை திஷா மீட்டிங்கில் என்ன நடைமுறை பின்பற்றதோ அது வேற இல்லை. அது அவருக்கு அது ஏன் இன்வால்வ் ஆகிறான்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு. பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத விஷயம். கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலும், ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்க துறைகளையும் ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போகட்டும். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்திற்கும் அரசு செயல்பாடுகளிலும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவனில் மட்டும் இருந்தால் நல்லது. மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கும். அவருக்கு தேவையான 3 PA செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகையை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேரில் உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசில் அவங்க அங்கே அனுமதி கேட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கேருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்களில் வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒன்றிய அரசுக்கு அனுமதி சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் ஸோ உடனடியாக துவக்கப்படும். இதில் ஆளுநருக்கு என்ன விஷயம்? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்லை அவர் போய் மம்முட்டி எடுத்து விட்டுவாங்க? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்லை ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில் எடுத்துகிட்டு போய் தூர்வாருவார். இல்லை அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்லை யார்ட்டையோ WRT போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புற முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதுக்கு அந்த வேலைகளுக்கு மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில் போகிறோன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்லை அவர் போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாருக்கு போவாரா? ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு இருக்கு. அரசு இயந்திரத்திற்குள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநரோட ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்க வேண்டும். எங்க வேணாலும் புகார் கொடுக்கட்டும், ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை கொடுக்கட்டும். நாங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்கு. எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய அனைத்து பலத்தோடு இருக்கு. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்றாங்கன்னு தெரியும். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். வர்ற எல்லாரும் இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கட்சி விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்போ நீங்க குதிரை பேரம்னு சொன்னாங்க. நாங்கள் எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இது வரைக்கும் திமுகவும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும்
திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர் தான் இந்த அனைத்து குதிரை பேரும் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. இதை அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்தது ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்கள் அன்னைக்குன்னு சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்கள் ஒன்னே ஒன்று கேட்குறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றாரு ஸ்டாலின்? என்ன இந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டார் ஸ்டாலின். 5 வருஷம் முதல்வர் இருந்து உங்களால உங்களோட தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? இல்ல ஒன்றும் பண்ணல. நான் 5 வருஷமா இருந்த உங்க மேல உள்ள நன்மதிப்பு தான் உங்களுடைய குளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்போ இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சு தானே சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்க 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துருச்சா? இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடி பேரம் பேசிட்டு இருக்கோன்றத மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பா நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்ப என்ன மாதிரியான ஒருத்தர் ஆதாரபூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவாங்க. அதுல எந்த மாற்று திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதுக்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோட இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்து நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் தாங்களை தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களி தயாராக. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அப்புறம் அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசால் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா சார்ஜ் ஷீட்டை சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியாது. அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வார்கள். அதுக்கு உள்ள கோர்ட்ல என்ன எடுத்துக்கலான்னு இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டுதானே நீதிபதி அவர் ரிமாண்ட் பண்ணாங்க. எல்லாம் கேட்டுதான் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் அது சம்பந்தம் இல்லாம ஒரு சில பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் நிக்கிறாங்க, ஏவி போட்டு நிக்கிறாங்கல்ல. எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? உங்க மேல குற்றம் இல்லைன்னா எதுக்கு போறீங்க? எந்த இதுவும் அரசு நியாயமாக நேர்மையாக நடந்துக்கோங்க. இந்த குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுகவை சார்ந்தவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமானது வேற ஏதாவது கேள்வி தான் சொல்லுங்க. கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அனைத்தும் நாங்கள் பேசியிருக்கோம். கரூர் விவகாரம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒண்ணும் சொல்லலையா? இப்ப இதே இதுல பாரதிய ஜனதா கட்சியோடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு தானே நயினா நாகேந்திரன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொலையை செய்தது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு அப்ப இருந்து சொன்னாரா இல்லையா? யார்? நயினா நாகேந்திரன் தான் சொன்னாரு. அப்ப உள்துறை அமைச்சர் தான் சொன்னாரு. நாங்கள் மட்டும் சொல்லவில்லையா? எல்லாரும் சொன்னதானே சொல்றோம். அப்ப இருந்த உள்துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சார்ந்த அனைவரும் இங்க எம்பிக்கள் கூட என்ன சொன்னாங்க? எம்பிக்கள் கூட என்ன சொன்னாங்க? அப்போ இப்ப இருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றது தானே. இது கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்தது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருக்கோம். அதை சுட்டிக்காட்டி பேசுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அவதூறு வழக்குகள் வேற. ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரங்களை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன். சாதாரணமா அவர் பேசுறத இப்ப பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல போட்டு காட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியுமான்னு சொல்லுங்க.
அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக கடுமையான வழக்குகள் வரத்தான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது கரெக்டானு கேட்டு பாருங்க. அவருடைய பேசலாமான்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்போ இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்கார். அதுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கதான் செய்யும். மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா இந்த அரசுக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா? எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிபணியாது. கவர்னரோ யாருமோ யாருக்கும் அடிபணியாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார் எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர். யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார், யாருக்கும் அடிபணிய மாட்டார், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் இல்ல அததான் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிட்டோம். அரசோட ஸ்டாண்ட் தான் சொல்லியாச்சு. எல்லா வெற்றிற்கும் சிஎம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்கேயே இல்ல கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. தேவையான பொழுது அனைத்திற்கும் எங்க தேவையோ கண்டிப்பா பேசுவோம். எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்திருக்காரு. அங்கங்க தேவையான இடத்துல அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம் ஆச்சு. அதுக்கு உடனடியாக இப்ப அந்த அரசு பொறுப்பிட்டு 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதியை பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் அந்த வைகை ஆறு கொண்டு வரப்பட்ட பிறகு இப்பதான் தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஃபினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுடன் உடனடியாக தூர்வாரப்படும். இல்லை அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு. தாவேகா மேல பெரிய நம்பிக்கை வைத்துதான் முதலமைச்சர் பதவி முறையே வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற தொடர்ந்து சேர்க்கிறீங்களே. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இருப்பீங்க எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாள் இணைஞ்சிட்டே தான் வராங்க. யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியல சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில, எங்களுடைய முதலமைச்சருடைய பாலிசியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.